இன்னைக்கு வீடியோவில் குழம்பு மிளகாத்தூள் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: மிளகாய் 1 கிலோ, தனியா 1 கிலோ, கறிமஞ்சள் 100 கிராம், துவரம்பருப்பு 3/4 கிலோ, பச்சரிசி 1/4 கிலோ, சீரகம் 100 கிராம், கடுகு 100 கிராம், வெந்தயம் 100 கிராம். காஞ்ச மிளகா, தனியா. காஞ்ச மிளகா எவ்வளோ? 1 கிலோ. 1 கிலோ காஞ்ச மிளகாய்க்கு எவ்வளோ தனியாக போடணும்? 1 கிலோ போடணும். அதுக்கு துவரம்பருப்பு எவ்வளோ போடணும்? துவரம்பருப்பு 1/2 கிலோ போடணும். 1/2 கிலோன்னா 3/4 கிலோ போடணும். வெந்தயம் எவ்வளோ போடணும்? வெந்தயம் 100 கிராம் போடணும். 1 கிலோவுக்கு 100 கிராம் வெந்தயம் போடணுமா? போடணும். சீரகம் ஒரு 100 கிராம் போடணும். சீரகம் ஒரு 100 கிராம் போடணும். கடுகு ஒரு 100 கிராம். கடுகு ஒரு 100 கிராம். பச்சரிசி ஒரு 1/2 கிலோ. பச்சரிசி 1/2 கிலோ. 1/2 கிலோ 1/4 கிலோ போடணும். 1/4 கிலோ போடணும். இதெல்லாம் எதுக்கு? மஞ்சள், கறிமஞ்சள். கறிமஞ்சள் 100 கிராம். கறிமஞ்சள் 100 கிராம். இது பார்த்தீங்கன்னா 1 கிலோ மிளகா, 1 கிலோ தனியா, துவரம்பருப்பு எவ்வளோ? 3/4 கிலோ, சீரகம் எவ்வளோ? 100 கிராம், பச்சரிசி எவ்வளோ? 1/4 கிலோ, வெந்தயம் எவ்வளோ? வெந்தயம் 100 கிராம், கடுகு எவ்வளோ? 100 கிராம். இதெல்லாம் என்ன பண்ணணும்? மஞ்சள் 100 கிராம் மஞ்சள். இதெல்லாம் என்ன பண்ணணும்? போட்டு எல்லாம் வறுக்கணும். தனியா வறுக்க வேண்டியதில்லை. துவரம்பருப்பு, சீரகம், வெந்தயம், கடுகு, அரிசி எல்லாம் வறுத்துக்கணும். நேரமாக வறுத்துக்கின்னு மிக்ஸியில் எடுத்துன்னு அரிசி வரணும். மிளகா வறுக்கணுமா? மிளகா வறுக்க வேண்டியதில்லை, தனியா வறுக்க வேண்டிய காய வைக்கணும். தனியா மிளகா, தனியா மிளகா வெயில் இல்லைன்னா வறுத்துக்கலாம். தனியா மிளகா காய வச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு வறுத்துக்கணும். துவரம்பருப்பு வறுக்கணும். அரிசி, சீரகம் வறுத்துக்கணும். சீரகம், வெந்தயம் வறுத்துக்கணும். வெந்தயம் வறுத்துக்கணும். கடுகு வறுத்துக்கணும். கடுகு வறுத்துக்கணும். 1 கிலோ மிளகாய், 1 கிலோ தனியா, துவரம்பருப்பு 3/4 கிலோ, துவரம்பருப்பு 3/4 கிலோ, அரிசி 1/4 கிலோ, அரிசி 1/4 கிலோ, சீரகம் 100, சீரகம் 100, வெந்தயம் 100, வெந்தயம் 100, கடுகு 100. இதெல்லாம் எடுத்து போய்ட்டு மிஷினில் அரைச்சின்னு வந்தோம்னா நமக்கு மிளகாத்தூள் ரெடி. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.